ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாப்கார்ன் சிக்கன் வீட்லேயே ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, சின்னதாக இருக்கிறதுனால 10 பல் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 5 பல் இருந்தால் போதும். 1 இன்ச்சு இஞ்சி, பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயங்கிறதுனால பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும். அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தயிர், இப்போ 2 முட்டை, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வைக்கலாம். 2 மணி நேரம் வரைக்கும்னா வெளியே போய் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் இந்த மசாலாவில் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளோட சிக்கன் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். மினிமம் 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரேயில் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம மேரினேட் மசாலாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அந்த மாவில் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான KFC பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கிறிஸ்பியான லேயர், உள்ள ஜூஸியான சிக்கன். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.